தலைநகர் டெல்லியில் லட்சக்கணக்கான தமிழர்கள் வசித்து வந்தாலும் பாரம்பரிய தமிழக உணவுகளை வழங்கும் உணவகங்கள் மிகவும் சொற்பமே. அந்த வகையில் கிழக்கு டெல்லியின் மயூர் விகார் என்னும் இடத்தில் கடந்த ஒரு வருடமாக ஸ்மோக்கி செட்டிநாடு என்ற பெயரில் பாரம்பரிய செட்டிநாடு உணவகம் ஒன்றை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள் ஒரு தம்பதியினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் செட்டிநாடு உணவகங்கள் சில இருந்தாலும் அனைத்து வகையான செட்டிநாட்டு உணவு வகைகளும் ஒரே உணவகத்தில் கிடைப்பது இங்குதான் என கூறுகிறார்கள் ஒரு வருடமாக வெற்றிகரமாக இந்த உணவகத்தை நடத்தி வரும் கௌதமன் மற்றும் ரோகிணி தம்பதியினர். இந்த உணவகத்தின் சிறப்பு, இங்கு தயாரிக்கப்படும் பிரியாணியானது வழக்கமான எரிவாயு அடுப்பினை பயன்படுத்தாமல் கரி அடுப்பினை கொண்டு தயார் செய்யப்படுகிறது. மேலும் பெரும்பாலான உணவகங்களில் சமையல் செய்யும் பகுதியானது பின்புறம் அமைக்கப்பட்டிருக்கும். இதனால் வாடிக்கையாளர்களுக்கு தாங்கள் உண்ணப்போகும் உணவு எப்படி தயார் செய்யப்படுகிறது, சுத்தமான பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அறிய வாய்ப்பில்லை. ஆனால் இந்த உணவகத்தில் ஐரோப்பிய நாட்டு உணவகங்களின் பாணியில் சமையல் செய்யும் பகுதியானது வாடிக்கையாளர்கள் பார்க்கும் வகையில் முன்புறம் உள்ளது. தங்கள் உணவகத்தின் சிறப்பு பற்றி பேசுகிறார் திரு கௌதமன். சில்லி இந்த உரப்பு கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிட்டு ஃபேமிலியாக சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் செட்டிநாடு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் உங்கள் கல்பாசி இருக்குது, அப்புறம் உங்கள் பட்டை, கிராம்பு, லாங்கு, அப்புறம் மீதி லைக் ஜெய்ஃபல், நட்மெக், அப்புறம் மேஸ், ஜாவித்ரி எல்லாமே மசாலா எல்லாம் இதுவும் ஆத்தென்டிக் எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணுறோம். செட்டிநாடு சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல், மிளகு சிக்கன் என அனைத்தும் வழக்கமான மசாலாக்கள் தவிர செட்டிநாட்டு சமையலுக்கே உரித்தான கடல் பாசி, மராட்டி மோகு உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட மசாலாக்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலானோர் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போன்றவைகளை உணவிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடும் காரணத்தினால் இவை அனைத்தையும் அரைத்து சமையல் செய்கிறார்கள். தற்போது வாடிக்கையாளர்கள் தொலைபேசி மூலம் செய்யும் ஆர்டருக்கு ஏற்ப அவர்களது வீடுகளுக்கே சென்று நேரடியாக உணவுகளையும் வழங்கி வருகின்றனர். இந்த உணவகத்தை மேலும் விரிவுபடுத்தி இட்லி, தோசை, ஊத்தாப்பம் போன்ற பிரதான தென்னிந்திய உணவுகளுடன் செட்டிநாட்டு குழம்புகளையும் சேர்த்து உண்ணும் வகையில் புதிய உணவு வகைகளை அறிமுகப்படுத்தவிருப்பதாகவும் கூறுகிறார் திருமதி ரோகிணி. நாம் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 4 டிஷ்ஷஸ் ஸ்டார்ட் பண்ணோம். செட்டிநாடு பிரியாணி அது கிடையவே கிடையாதுங்க. அப்புறம் செட்டிநாடு கறி, பெப்பர் சிக்கன், சிக்கன் 65. அப்புறம் நினச்சோம் சரி இப்போ அக்செப்டன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால மட்டன் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் மட்டன் வறுவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது கம்மிங் ஜூலை, ஆகஸ்ட்டில் நம்ம இட்லி, மோர் பிரெட்ஸ் பண்ண போகிறோம். இட்லி, தோசை, ஆப்பம், பணியாரம். அது கூட நீங்கள் நான் வெஜிடேரியன் ஆஃபர்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிஷ்ஷஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். தான் ஒரு வட இந்தியராக இருந்தாலும் தென்னிந்திய உணவு மிகவும் பிடிக்கும் என்றும் நொய்டாவிலிருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் பயணம் செய்து மயூர் விகாரில் இருக்கும் இந்த உணவகத்திற்கு அடிக்கடி வருகை தருவதாகவும் கூறுகிறார் திரு பிரசுந்தர் பாட்டி. मैं यहाँ आया था फिश लेने के लिए. उसके बाद में मुझे पता लगा कि यहाँ रेस्टोरेंट खुला हुआ है, बहुत अच्छा है, बहुत अच्छी क्वालिटी है. मैं फिर यहाँ बिरयानी मैंने चेक की, बिरयानी का टेस्ट मुझे बहुत अच्छा लगा. अब मैं ग्रेटर नोएडा से यहाँ आता हूँ. செட்டிநாடு சமையல் தமிழ்நாட்டின் பாரம்பரியமாக இருந்தாலும் நாம் பார்த்த வரையில் அதிக அளவில் வட இந்தியர்களும் இந்த உணவகத்திற்கு வருகை புரிகிறார்கள் என்பது நமது பாரம்பரிய சமையலின் மகத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. பொதுவாக வட இந்திய உணவுகள் தமிழகத்தில் பிரபலமாகி இருக்கும் அளவிற்கு தமிழக உணவுகள் வட இந்தியாவில் பிரபலமாகவில்லை என்றே கூறலாம். அந்த குறையினை ஸ்மோக்கி செட்டிநாடு எனப்படும் இந்த பாரம்பரிய செட்டிநாடு உணவகம் போக்கி வருகிறது என்றே கூறலாம். அருவேல் ராஜ், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.